இயேசுவின் நாமத்தில் கட்டளை எடுக்கிறேன், பூர்ண சுகத்தை பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் பேச ஆரம்பிக்கணும். ஓகே, ஹலோ, மேகத்தை பார்த்து பேசுங்க. இயேசு கிறிஸ்து கடலை பார்த்து பேசினார், கட்டளையிட்டார். அந்த கட்டளையிட்டார் நமக்கு தெரியல எந்த அளவுக்கு கட்டளையிட்டார்னு. அவர் எனக்கு நினைக்காத பேசியிருக்கலாம், மேபி அமைதியார் அப்படி சொல்லியிருக்கலாம், அழுத்தி சொல்லியிருக்கலாம். பிள்ளைங்கள்ட்ட பிள்ளைங்களை நீங்கள் கண்டிக்கும்போது பெசாமரே அப்படின்னுங்க. ஸோ அந்த பெசாமர் ஒரு ஒரு ஃபோர்ஸ், அந்த நம்மளுடைய வார்த்தையிலனா ஒரு 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 அதிகாரம், ஒரு ஒரு அந்த கொஞ்சம் உயர்ச்சி சொல்லும்பொழுது என்னாகும், அதில் ஒரு ஒரு அழுத்தம் இருக்குது பாருங்கள். பெசாமரு அப்படின்னு சொல்லும்போது தான் பெசாமரு அப்படி சொல்லணும், பெசாமருங்க அப்படின்னு சொல்லும்பொழுது கொஞ்சம் ஃபோர்ஸ் இருக்குல்ல. அந்த மாதிரி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசியிருக்கலாம், நான் நம்புகிறேன். ஓகே, ஸோ அந்த மாதிரி நீங்கள் என்ன செய்யலாம், வியாதி உள்ள இடத்துல கையை வைங்க, சொல்லுங்கள், வியாதி போயிடும், நீ என்னை விட்டு போயிடணும். ஓகே, இயேசுவின் நாமத்தில் கட்டளை எடுக்கிறேன், பூர்ண சுகத்தை பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் பேச ஆரம்பிக்கணும். ஓகே ஓகே, எதெல்லாம் உங்களை சுற்றி இருக்கோ அதெல்லாம் பார்த்து பேசுங்க. பிள்ளைங்களோட வாழ்க்கையில் கூட நிறையா காரியங்கள் எதிர்மறையாக இருக்கும்பொழுது டென்ஷன் ஆகாதீங்க, பேசுங்க. ஆண்டவரே, சகலத்துக்கும் நீங்கள் தான் எஜமான், நீங்கள் சொன்னால் அது நடக்கும். ஓகே, அப்போ நீங்கள் சொல்கிறது எதாக இருந்தாலும் அதை நான் சொல்லும்போதும் நடக்கும். ஆமென். இப்போ ஆண்டவர் என்ன சொல்லுவார், உங்களை பார்த்து கவலைப்படாத, அமைதியாக இரு, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற என்ன சொல்லுங்க, ஆண்டவரே பார்த்துக்குவீங்க, நான் கவலைப்பட மாட்டேன். ஆனால் நீங்கள் பார்க்குற சில காரியங்கள் இது மாதிரியான பார்க்குறீங்களா, அதுக்கெல்லாம் நீங்கள் என்ன செய்யணும், ஆண்டவரே இதுக்கெல்லாம் நான் என்ன செய்கிறேன், என் பிள்ளையோட வாழ்க்கையில், என் மகனோட வாழ்க்கையில் இதெல்லாம் எதுவுமே அவங்கள மேற்கொள்ளாதபடிக்கு எப்போதுமே அவங்க உங்கள் பாதுகாப்புக்குள்ளே இருக்காங்க, உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிறதுனால அவங்களுக்கு எதுவுமே நடக்காது அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிங்க. நீங்கள் டென்ஷன் ஆனீங்கன்னா மனசு வெறுத்து போய் அதுக்கப்புறம் ஒன்றும் செய்ய மாட்டீங்க. ஆனால் பேச ஆரம்பிக்கும்பொழுது ஒரு நம்பிக்கையை நீங்கள் ஏற்படுத்துகிறீங்க. நான் பார்ப்பேன், என் கண்ணு பார்க்குற வரைக்கும் பேசிக்கிட்டே தான் இருப்பேன், என் கண்ணு பார்க்குற வரைக்கும் பேசிக்கிட்டே தான் இருப்பேன் அப்படி சொல்லி பேச அப்படி நீங்கள் செய்ய ஆரம்பிக்கும்பொழுது உங்கள் வாயில், உங்கள் நாவில் இருக்கிற அதிகாரத்தை நீங்கள் செயலுக்குள்ளே வர்றதை பார்க்க ஆரம்பிப்பீங்க.